அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய அன்பு சகோதரர் திராவிட பாபு. இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்த தினத்தில் ஐயன் அவர்களை போற்றி மகிழ்ந்து அண்ணா அவர்களுடைய பலதர ஆற்றல் எவரையும் மயங்க வைக்கக்கூடியது. விண்மீன்கள் பிறை மதியங்கள் யாவும் ஒதுங்க பொட்டலி வீசி பறக்கின்ற அவருடைய சுடர் என்பது எழுத்துக்கு ஒரு நடை, பேச்சுக்கு ஒரு நடை, இருந்தால் இருப்பர் எல்லாவற்றிற்கும் ஒரே காலமேகம்தான். தமிழக இலக்கிய வானிலே புதியதொரு தாரகை தோன்றி மின்னியது. ஆம், வாழ்வுக்கு உதவாத வரலாறுகளை, மனித வளர்ச்சிக்கு பயன்பட முடியாத இதிகாச புராண நாடங்களை பார்த்து படித்து நல்ல பண்பையும் நல்ல உணர்வையும் பிறரால் எழுந்து கொண்ட ஏற்றுமை வல்லுநர்களையும் விழிப்புக்கும் வெளிச்சத்துக்கும் முதல் கொண்டு வந்த பெருமை அந்த தங்க தாரகைக்கே உண்டு. சுடர் விட்டு மின்னி அந்த தங்க தாரகை பேரறிஞர் அண்ணா அவர்களே ஆவார். இந்த தமிழ் சமூகம் அறியாமையில் மூழ்கி கிடந்த போது அர்ஜுனன் தவசு, ஸ்ரீவள்ளி திருமணம், சந்திரமதி புலம்பல் போன்ற மூட நம்பிக்கை வளர்க்கும் கதைகளுக்கு முடிவு கட்ட சத்தான நாடங்களையும் முத்தான கதைகளும் சமுதாயம் எனும் சந்தைக்கு வழங்கி மக்கள் மனதில் வேராடி போயிருந்த பேராமையை கலைந்திருந்த பேராளர் பேரறிஞர் அண்ணா அவர்களே ஆவார். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்ற முற்போக்கான கருத்துக்களை ராமலிங்க அடிகளார் போன்ற சொல்லத்தான் முடிந்து அதை ஏதும் செயல்படுத்த முடியவில்லை. அப்பேற்பட்ட முற்போக்கான புனித கருத்துக்களை நெஞ்சிலே நிறுத்தி இதிகாச புராணங்கள் போதிக்கும் போதனைகளில், சடங்கு சம்பிரதாயங்களில், சாதி சமயங்களில் உடும்பு பிடியாக இருந்து வந்த தமிழ் சமுதாயத்தை தன்னுடைய அறிவால், ஆற்றலால், அடக்கத்தால், சகிப்புத்தன்மையால் நாலாவட்டத்தில் மாற்றியமைத்த நாயகர் பேரறிஞர் அண்ணா அவர்களே ஆவார். மனிதனை தெய்வமாக்கும் முயற்சியில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு மனிதனை மனிதனாக்க முயற்சி செய்யுங்கள் என்று எழுதிய பேசிய தமிழுக்கும் தமிழர் வாழ்வுக்கும் சுக வெளிச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பேரறிஞர் அண்ணாவால் இன்று சிந்தித்து பார்க்க மனப்பக்குவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சுக வெளிச்சத்தை நாம் பெறுவதற்காக அண்ணா அவர்கள் பெற்ற தண்டனையும் தாக்குதலும் மேனாட்டறிஞர் டாக்டர் பினல் அவர்கள் பெற்ற சோதனைகளையும் வேதனைகளையும் மிஞ்சக்கூடியது. ஆம், ஒருத்தாரை பொறுத்த ஒப்பில்லா உண்மையை நம்ப மறுத்த மக்களால் இப்பழமொழிகளை தாங்கி நாம் பெற்றே தீர வேண்டிய சுய வெளிச்சத்திற்காக இரவையும் பகலாக்கி கொண்ட பெருமான் அவர்கள். அவர் இறக்கும் வரையிலும் இந்த தமிழுக்கும் தமிழ் மக்களும் தமிழ் சமுதாயத்திற்கும் குறு நாவல்கள், கட்டுரைகள், தலையங்கங்கள், விழிப்புணர்வு கதைகள், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், திராவிட நாடு பிரிவினை நாடு போன்ற புரட்சிகரமான நாடகங்களையும் புரட்சிகரமான கட்டுரைகளையும் அவர் எழுதி இந்த சமூகத்துக்கு அர்ப்பணித்து சென்றிருக்கின்றார். இன்றைக்கு அந்த நாளில் அவருடைய போற்றி இந்த உலகம் உள்ளவரை ஆயிரம் ஆண்டுகள் இன்னும் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயர் நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.